வெல்கம் டு மோகன் பிளாக்ஸ். பக்கத்துலயே ஓகே. என்னவா 2000 ரூம் வந்து 2000ல கன்ஃபார்ம் ஆயிருக்கு. பீச்சுக்கு பக்கத்துலயே போயிட்டு அங்க போயிட்டு ஆட்டோக்கார அண்ணா கூட்டிட்டு போறாரு. போயிட்டு நம்ம பார்க்கலாம். ஆட்டோக்காக போய் தான் ஆகணும் போது போறோம். கேரளாக்கு வந்தாச்சு. கேரளா யூஸ்டா இருக்கும். நம்ம உள்ள ஆட்டோல உட்காந்துட்டு இருக்கோம். நம்ம பாத்தீங்கன்னா உள்ள இருட்டா இருக்கும். உள்ள கம்மியாக யூஸ் பண்ண நம்மள காட்டுக்குள்ள கூட்டு போயிட்டு இருக்காப்ல. ஏன்னா இதுக்குள்ள ஆட்டோ போகாதான். ஆட்டோ போகாதனால உள்ள புந்து போயிட்டு இருக்கோம். ஆட்டோ போகாதனால நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? முட்டு சந்தில போயிட்டு இருக்கோங்க. அதாவது இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டோம். ரூம் வந்துட்டு இதுதான். 2K சொல்லியிருக்காங்க. இன்னொரு ரூம் காட்ட போயிருக்காங்க. அது கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி, கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி சொல்றாங்க. அதையும் பார்க்குறோம். இதுவும் அங்கே நல்லா இருந்துச்சுன்னா இங்கேயே வந்து இங்கே இருக்கலாம். இல்லைன்னா இது தனியா இங்க இருக்கு. இது ரூம். எதுரா அதே எடுத்து சரி, நம்ம அதே எடுத்துக்கலாம். நாங்க பீச்சை அடுத்து இப்போ போயிட்டு பீச்சை சும்மா பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு இப்போ கிளம்புறோம். ஒரு நிமிஷம் இருறா, அவனுங்களும் வந்துட்டுண்டா. இது பார்த்து இங்க பாருங்க, உட்காந்து ஆடலாம், தூரி ஆடலாம். நீ உட்காரியா? இடம் இல்ல, ஆட்டி விடாதடா. எவ்வளவு ஒரு 500 மீட்டர் இருக்குமா? ഇവിടുന്ന് ബീച്ച് സൈഡ് തന്നെ, ഇങ്ങനെ ബീച്ച് സൈഡ് കൂടെ ഓക്കെ ഓക്കെ ഓക്കെ. നേരെ അവിടെ ഒരു പാർക്കിംഗ് വരും. പാർക്കിംഗ് ആ പാർക്കിങ്ങിന് നേരെ ഉണ്ട്. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ. അവിടെ ആവുമ്പോ இதெல்லாம் ஒரே ரெசார்ட்டா? வாடா போன. வந்து பீச்சை பார்க்க போயிட்டு இருக்கோம். அதாவது ஸ்விம்மிங் பூலோட இருக்க ரூம் பார்த்தீங்கன்னா 3000 வருது. அதில் வந்து 2 பேர் தான் அலௌட் இருக்கான். இப்போ இந்த மாதிரி நார்மல் ரூம்ஸ்லாம் புக் பண்ணிட்டீங்கன்னா 2000 ரூபாய்க்கு நீங்கள் 4 பேர் இருக்கலாம், 6 பேர் இருக்கலாம். எக்ஸ்ட்ரா பெட்ஸ் பெட்ஷீட்ஸ் கொடுப்பாங்க. இதே ஸ்விம்மிங் பூல் இருக்க மாதிரி நீங்கள் வந்துட்டு புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 3K வரும். ஆனால் ஒரு ரூமுக்கு 2 பேர் தான் அலௌடாம். இப்போ பார்த்தீங்கன்னா பீச் வந்துருச்சு. பீச்சுக்கு முன்னாடியே தான் ரூம் இருக்கு. பீச்சை பார்க்கலாம். பாருங்க, பீச் தெரியும். ரூம் இங்கே தான், பீச் பக்கத்துலேயே இருக்கு. இன்னும் அப்படியே நடந்து போகணும். இதுல குளிக்க வந்து அலோடு கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தெரியல, பார்ப்போம். நம்ம அந்த லாங்ல இன்னும் கொஞ்சம் நடந்து போய் பார்க்கலாம். வந்தாச்சு, வர்க்கெல்லாம் வந்தாச்சு. இதை மட்டும் ஒரு போட்டு அடுத்த செகண்ட் ஸ்டோரி பண்ணுமா? இது வீடியோ எடுறோம் ஃபர்ஸ்ட். வியூ சூப்பரா. அவ்வளோதான், கிளம்பியாச்சு. மேங்க்ரூவ் ஃபாரஸ்டாடா? மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். சரி வா, போயிட்டு வண்டி வந்து ரெண்டுக்கு எடுக்கணும்ல. போயிட்டு 2 வீலர் ரெண்டுக்கு எடுத்துட்டு மோட்டோ விளாகிங்களா? மேலே ரூம்ஸ் இருக்குது, அங்க வாயேன் பாரு, மேலே ரூம் இருக்குடா, உண்மையா இருக்கு. அவ்வளவுதான். இப்ப மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் போயிட்டு போட்டிங் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அப்புறம் எங்கடா போறோம்? ஜடாயு போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கோவாவை சுற்றி வர்கலா மினி கோவா வந்துட்டு சுத்தி பாக்குறதுக்கு வருவோம் மதியானத்துக்கு மேல. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போலாம்.
பைக்கா go straight. Route. Go straight. Take left. ஓகே Thank you. अच्छा भाई अच्छा Okay. ஒரு ஹிந்திக்காரர்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டோம். அவரும் ஏதோ சொன்னாரு, ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு போல. அவரும் ஏதோ சொன்னாரு. பட் ஆனா அவரு என்ன சொன்னாருன்னு நம்மளுக்கு தெரியல. இப்போ நம்ம பசங்க வந்துட்டு ஓகே ஓகே அச்சா ஹே பகுத் அச்சா ஹேன்னாங்க. ஆனா அவங்களுக்கும் புரியல. இப்போ நம்ம எங்க போறோம் என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ வேற ஒருத்தர்கிட்ட இப்போ இந்த கடையில வந்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பைக் ரெண்ட் எடுக்கலாம்னு இருந்தோம். ஒரு இடத்துல ஒரு ரேட் சொல்றாங்க, 600 கம்மியாக கிடையாது. ஸ்கூட்டி வந்துட்டு 600, ஒரு வண்டிக்கு 2 பேர் தான் போகணுன்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கே ஸ்கூட்டி 600னா 4 பேர் இருக்கோம், 2 வண்டினா 1200 ஆயிடுச்சு. பெட்ரோலுக்கு எப்படி 400னா 1700 சம்திங் ஆயிடுச்சு. 600 கிட்ட 600 700 வந்துருச்சு. இப்போ அதான் இன்னொரு இடத்துல கேட்க போயிருக்கானுங்க. கேட்கலன்னா நம்ம காலையில வர்கலா வரும்போது அங்கே ரயில்வே ஸ்டேஷன் வந்து கொண்டு வந்த அந்த ஆட்டோலயே நாங்கிட்டே கால் பண்ணி கேட்டிருக்கோம். 2000 சொல்லியிருக்காரு. 2000லேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணி 1800 1700 முடிச்சிடலான்ட்டு பார்க்குறோம். பார்த்துட்டு என்னன்ட்டு சொல்கிறோம். இங்கே பாருங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அங்கே நிற்கிறானுங்க, கேட்டுக்கிட்டு நின்றுருக்கானுங்க. என்ன பண்ணான்னு தெரியல. கார்ஸ்லாம் அங்கே அவைலபிள் தான் இருக்குது, பார்க்கலாம். ஆனால் ரேட் தான் கொஞ்சம் ஹெவியாக சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளுக்கு ரூட்டும் தெரியாது. ஆப் போட்டு போகலாம், என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம். നേരിട്ട് വന്നവരെ എടുക്കും കേട്ടോ. ഓക്കെ, ഞാൻ ഇപ്പൊ നമ്പർ ഇട്ടുതരാം. Now I will give you your number. They will call you direct. Okay. Yeah, bro. Make it happen and happiness, bro. Okay. Malaysia. ஓகே தேங்க்யூ ஓகே தேங்க்யூ. அதாவது இப்போ அவர் வந்தார்ல நம்ம தோஸ்து, இங்க வந்து தான் பழக்கம். அதாவது இவர் என்ன சொன்னாருன்னா, அங்க போனா கம்மி பட்ஜெட்லயே வந்துட்டு போட்டிங் அந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி சொன்னாங்க. மேங்க்ரோல வந்துட்டு போட்டிங் இருக்கு அப்படின்ற மாதிரி. அது இங்க ஒரு பார்ட்டி இருக்கான் நைட்டு. அதுக்கு வந்து இவரை வந்துட்டு கான்டாக்ட் பண்ணா ஃப்ரீயாவே ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ், சம்திங் ட்ரிங்க்ஸ் இருந்தா ட்ரிங்க்ஸ், ஃபுட் அண்ட் டான்சிங்க்கு வந்து ஃப்ரீயாவே சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. பர் ஹெட்டுக்கு வந்து 500 சார்ஜ் பண்ணுவாங்களாம். இவரோட நேம் சொன்னா வந்துட்டு ஃப்ரீயா போயிட்டு இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடைப்பாங்க. நீங்க இங்க வந்து பழகுனீங்கன்னா ரூம் நிறைய நல்லவங்க இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. அது கொஞ்சம் பார்த்துதான் நீங்க வந்து பேசணும். இப்போ வந்துட்டு பக்கத்துலயே இருப்பாங்க. அதுதான் இப்போ வந்து ஹெலிபேட் பீச்சுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கோம். ஏன்னா அங்கதான் நம்ம ஆட்டோ டிரைவர் இருக்காரு. அங்க போயிட்டு மீண்டும் ஆரம்பிப்போம். நன்றி. பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, நிறைய ஹோட்டல்ஸ் அண்ட் நிறைய ரெசார்ட்ஸ்லாம் நிறைய இருக்கு. அப்படின்னா ஃபுல்லா பார்பிக்யூ பாருங்க. சி வியூ ஸ்டோர், நிறைய ஸ்டோர்ஸ் பண்ணலாம், நிறைய இருக்கு. ஃபுட் ஐட்டம் வியூ வந்து சரியான வியூ. ஏன்னா பீச்சுக்கு பக்கத்துலேயே வந்து ரூம் இருக்கு அப்படின்னா யாருக்கு பிடிக்காத இருக்கும் அந்த காத்து, அந்த ஜில்னஸ், அப்புறமேட்டுக்கு எப்படி சொல்றது, இந்த கூலிங் எல்லாமே கொஞ்சம் நல்லாவே இருக்கும். சூப்பர் வியூ. ஆனால் இன்னும் நிறைய பிளேஸ்க்கு போகலாம். இப்போ வந்துட்டு அடுத்து நம்ம போட்டிங் போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஹெலிபேட் பீச்சுன்னு சொல்லிட்டு மொத்தம் 5 பீச் இருக்கு. 5 பீச்சும் இந்த ஸ்டேட்ல தான் அப்படியே நடக்கலாம். இப்போ வந்துட்டு உள்ள வந்து குளிக்க வந்து அலோடு கிடையாது. ஏன்னா தண்ணி வந்து மேலே ஏறிடுச்சுன்னா ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. தண்ணி வந்து மேலே ஏறதுனால ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. ரெட் அலர்ட் கொடுத்ததுனால இப்போதைக்கு எதுவும் குளிக்க முடியாது, உள்ள தண்ணியிலும் இறங்க முடியாது. இட்ஸ் ஓகே, பிரச்சனை இல்லை. நம்ம இன்னொரு டைம் வந்துட்டு நல்லா குளிச்சுக்கலாம். ரெட் அலர்ட் கொடுத்ததுனால தான் கீழே போக முடியாது, ஏன்னா தண்ணி ரொம்ப மேலே ஏறிடுச்சு. அதனால
இப்போ வந்து நம்ம ஆட்டோ அண்ணங்க தான் இருக்காரு, அவரோட ஸ்டாண்டிங் தான் போல வந்து பேசிட்டு இருக்காங்க நம்ம பசங்க. முன்னாடியே வந்துட்டானுங்க, நம்ம பொறுமையாக அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்து லாக் எடுக்கிறனால லேட் ஆயிடுச்சு. அந்த ரேட் பேசியிருக்காங்க, பார்ப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பயங்கராக்குள்ள என்ட்ரா போகிறோம். இதான் பீச்சு பார்த்துக்கோங்க. இதான் கப்பல் பீச், கப்பல் கப்பல் பீச். பீச் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்துட்டோம், சாப்பிட வந்திருக்கோம். மார்னிங் ஃபுட்டு சாப்பிட்டு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்துட்டு பார்ட்னருக்குள்ளெல்லாம் விட்டு கொண்டு வர்றாரு ஆட்டோவை. செம்ம தூங்கிட்டேன் பாட்டு போட்டதில். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூடாக புரோட்டா போட்டுட்டு இருக்காங்க. போட்டு வந்தோடனே சாப்பிட ஆரம்பிக்கலாம். அப்புறம் அவங்க கிரேவி எடுத்து வச்சுருக்காங்க, முட்டை கிரேவி ஒன்று, சிக்கன் கிரேவி ஒன்று. ஓகே, வெயிட் பண்ணுவோம் ஃபுட்டுக்கு. சிக்கன் கிரேவி அண்டு முட்டை கிரேவி அண்டு புரோட்டா. எவ்வளோ பில் ஆகுதுன்னு தெரியல, சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அலீன் அலீன் ஹலோ. இப்போ சிக்கனை மேலே முட்டை மேலே வச்சு அப்படியே வடிச்சு அப்படியே அடி போகலன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டோம். இப்போ வந்துட்டு போட்டிங் போகலாம், போட்டிங் இல்லை கயாகி ரெண்டு இது ஒன்று போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். அந்த எப்ப பார்த்தாலும் சோறு 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 தெரியும். போயிட்டுருக்கோம், பட்ஜெட் பொறுத்து கயாக்கி ஆர் போட்டிங் ரெண்டில் ஏதோ ஒன்று. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கேட்டதுக்கு 3500 5 பர்சனு வித் ஸ்விம்மிங்கோட 2 hours. அப்புறம் 1 ஹவருக்கு வந்து 4 பர்சன் 2500 வந்துட்டு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உட்காருவோம். நம்மளுக்கு தண்ணி பார்த்தாவே லைட்டாக பயம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெக்கிங் ஏரியாஸ்லாம் இருக்குது. இவ்வளோதான், உள்ளே வந்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அட்வென்ச்சரான ஏரியாஸ்லாம் இருக்கும். உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறோம், சரிங்களா? இப்போ வந்துட்டு பேக்கிங்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு அமௌண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். பசங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா இதாக இருக்கும். நாங்கள் 4 பேர் வந்திருக்கனால அமௌண்ட் எதுவுமே குறைக்க மாட்டாங்க. அது இல்லாமல் அதே ப்ரைஸ் தான், கூட்டமாக இருந்தாலும் அதே ப்ரைஸ் தான், கம்மியாக இருந்தாலும் அதே ப்ரைஸ் தான். இட்ஸ் ஓகே. இதெல்லாம் அதாவது ஃப்ரெண்ட் அங்கே வந்துட்டு நம்ம வரையில பார்த்துருப்போம். அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் மாதிரி போட் ஸ்டாண்டு, ஓகேங்களா? எல்லா போட்டும் ரவுண்ட்ஸ் பண்ணிட்டு ஃப்ரீயாக இருக்க போட்லாம் அங்கே தான் நிறுத்துவாங்க. அதனால அது போட் ஸ்டாண்டா தலைவர் சொல்றாரு. ஓகே, இப்போ வந்து என்னன்னா பிளான் வந்து 2500 பிளானு வித் உள்ள 3 கிலோமீட்டர் வந்துட்டு சுற்றிட்டு வருவாங்க. 2 டனல் இருக்கு.
ஆனால் இதில் ஸ்விம்மிங் வந்துட்டு கிடையாது. நாங்கள் கேட்டதுனால ஸ்விம்மிங் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது. நம்ம பசங்க வந்து 3 பேரும் ஸ்விம்மிங் போகிறானுங்க. அதனால நம்ம அவங்களுக்கு பாதுகாப்பாக அவங்களுக்கு பாதுகாப்பாக போட்லேயே இருக்க போகிறோம். இருக்கிறோம். இதுதான் ஆகணும். இப்போ வந்து அமௌண்ட் பே பண்ணியாச்சு. 2400 ருபீஸு 4 பேர்த்துக்கும். வித் 2 ஹவர்ஸு வாக்கிங் அந்த டனல்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு பிரச்சனை. அந்த பிரிட்ஜுக்கு அந்தாண்ட பாத்தீங்கன்னா கடலாம், ஃபுல்லா கடல். அது என்ன கடல்னா அந்த கடல் பேரு அரபிக் கடல். அந்த இடத்துல அரபியன் குதிரை மாதிரி அரபிக் கடல். அந்தாண்ட நம்மளால போக முடியாது. நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நாள் வந்தோம்னா அங்க அந்த அரபிக் கடலை டச் பண்ணிட்டு வந்துடும். ஓகேவா? சக்கரை இந்த சக்கரை அதிகமா இருக்கான்ட்டு கொஞ்சம் பாருங்க ஜி. லெமனை புழிஞ்சு பாருங்க. இவன் மட்டும் தனியா உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. குதிரை மாதிரி உட்காந்துருக்கான்.